அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் இருக்கக்கூடிய திருத்தங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான திருத்தங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க 89வது திருத்தம் முடிச்சிருப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்து 91வது திருத்தம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே வாங்க, 91வது திருத்தம், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 91th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. இது என்னதான் சார் சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரைம் மினிஸ்டர் இருப்பார், பிரதமர் இருப்பார், அமைச்சர்கள் இருப்பாங்க. அதில் எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம், எண்ணிக்கை எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். அதில் 15% பேர் பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து அமைச்சர்களாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய 91. இந்த 91 கடைசி வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லியிருப்பேன், கட்சித்தாவல் தடை சட்டம். ஒரு கட்சி இரண்டாக பிளவுபடும் போது அந்த கட்சியில் கட்சித்தாவல் தடை சட்டம் செல்லாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போது ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே திருத்தத்தில் ஒரே விஷயம்தான் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. சரியா? அப்போ அந்த ஒரு விஷயம் இல்லாமல் எவ்வளோ விஷயத்தை வேணாலும் சொல்லலாம், எவ்வளோ விஷயத்தை வேணாலும் ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு பிரைமரி சோர்ஸ் மெயினான கண்டென்ட் என்ன, அதுதான் நம்மளுக்கு தேவை. அப்போது அமைச்சர்கள் பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் இருந்தாங்கன்னா எவ்வளோ அமைச்சர்கள் வேணால் இருப்பாங்க, எவ்வளோ உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க. 15% பேர் கட்டாயம் அதில் அமைச்சராக இருக்கணும், பிரைம் மினிஸ்டரோடு சேர்த்து. இதே விஷயம் தான் இங்கே மாநிலமும் வரும். இது மத்திய அரசா, இங்கே மாநில அரசு. அப்போ மாநில அரசை பொறுத்தவரை இங்கே முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் காணப்படுவார்கள். அதில் 15% கட்டாயமாக யாராக இருக்கணும், அமைச்சர்களாக காணப்படணும், சிஎம்மோடு சேர்த்து. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு ஆர்டிக்கல் என்ன, 75ல் 1A. அப்போ இங்கே பாரு, ஆர்டிக்கல்னா 164ல் 1A. சார் ஆர்டிக்கல்ஸ்லாம் பிரைம் மினிஸ்டர் சிஎம் எப்படிலாம் சார் ஞாபகம் வச்சுக்கிறது, ஒன்றுமே கிடையாதுப்பா. இங்கே பாரு, இதோட ஆர்டிக்கல் என்னன்றது இப்போ நான் காமிச்சேன். ஆர்டிக்கல் 75ல் 1ல் கேபிட்டல் ஏ, கரெக்டா, சப் கிளாஸ் கேபிட்டல் ஏ. இதில் இருந்து 11 கழிச்சிரு. 11 கழிச்சா 4 6 முன்னாடி 1 போட்டுக்கோ. 11 கழிச்சிட்டு முன்னாடி 1 போட்டுக்கிட்டோன்னா இங்கே பிரைம் மினிஸ்டர்னு அப்படியே இங்கே சிஎம் போய்டும். அப்போ இங்கே ஆர்டிக்கல் 164 1ல் ஏ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்போது பிரைம் மினிஸ்டர் இங்கே என்னவோ அதே தான் இங்கே சிஎம் வர போகிறார். 11 கழி முன்னாடி 1 போட்டோன்னா அப்படியே என்ன வந்துடும், மாநிலத்துக்கு வந்துடும். மத்தியிலிருந்து மேக்சிமம் 11 கழிச்சு முன்னாடி 1 போட்டுனா வந்துடும். சரியா? சில விஷயங்கள் மாறும். நான் அந்த வீடியோ வரும்போது உனக்கு நான் என்ன பண்ணுறேன், உனக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? கரெக்டாக பார்த்துக்கோ. அமைச்சர்கள் உள்ளடங்கி 15% பேர் தான் காணப்படணும், பிரைம் மினிஸ்டரோடு சேர்த்து, இங்கேயும் சிஎம்மோடு சேர்த்து. சரியா? கரெக்டாக பார்த்துக்க. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சரியா? 15% தாண்டவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 15% தாண்டவே கூடாது. அதுதான் நீங்கள் தமிழ்லையும் அழகாக பார்த்துக்கோ. சரியா? தமிழ்லையும் ஆணு கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்னது, ஏன்னு அர்த்தம், கேபிட்டல் ஏன்னு அர்த்தம். இப்போ அடுத்த திருத்தம் பார்க்கலாமா? 92 நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், 21ல் என்னெல்லாம் சேர்க்கப்பட்டது, 71ல் என்னெல்லாம் சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இங்கே 92வது 2003ல் 18 மொழி வரைக்கும் கடைசி வீடியோவில் பார்த்துருப்போம். அப்போ இங்கே பார்த்தோன்னா 19, 20, 21, 22. இப்போ இதுவும் வரிசையாக படிக்கணும். போடோ, டோங்கிரி, மைத்திலி, சந்தாலி, இதுவும் நீ லைனாக ஆர்டராக தான் படிக்கணும். அப்போ இந்த மொழிகளும் உனக்கு சேர்க்கப்பட்டு தற்பொழுது 8வது அட்டவணையில் 22 மொழிகள் காணப்படுகிறது. கடைசி வீடியோவில் பார்த்துருப்ப 14 மொழிகள் தான் இருந்தது. அதிலிருந்து 15வது மொழின்னு ஒன்று உருவாச்சு. 21வது திருத்தம். அதுக்கடுத்து 16, 17, 18, 71வது திருத்தம்னு படிச்சிருப்பேன். நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதே மாதிரி தான் சார்ட்டு போட்டிருப்பேன். அப்போது 19, 20, 21, 22 போடோ, டோங்கிரி, அதுக்கடுத்து மைத்திலி, சந்தாலி, இதெல்லாம் உருவானது 92வது. இப்படி கரெக்டாக சார்ட்டு போட்டு படிச்சு வச்சுக்கோ. இது ரொம்ப முக்கியமானது. நல்லா பார்த்துக்கோ. ஆர்டரை மாற்றிக்கிற கூடாது. ஏன்னா ஆர்டரை ஏன் சார் மாற்றக்கூடாதுன்னா, திடீர்னு இந்த வரிசை பண்ண சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்கலாம். இதுவும் கேட்ட கேள்வி போட்டித் தேர்வில். அப்போ எவ்வளோ முக்கியமான கொஸ்டின்ஸ்ன்றதை பார். சரியா? இப்போ நம்ம அடுத்து போகுவோமா?
அடுத்து 96. நான் உனக்கு சொன்னேன் 14 மொழிகள் பார்த்தோமா இதில். இந்த 14 மொழியில் இருக்கக்கூடிய ஓடா என்ற மொழிக்கு என்ன பண்ணுவார், ஓடா என்ற மொழிக்கு பதிலாக ஒரியா என்ற மாற்றப்பட்டது. அப்போ ஏதாவது ஒரு மொழியில நீ 14 மொழியாக இருந்தாலும் சரி அது பெயர் மாற்றம் செய்யணும், ஏதாவது செய்யணும்னா திருத்தம் வேணும். அந்த திருத்தம் 96வது திருத்தம். அப்ப 96வது திருத்தத்தில் என்ன சொல்ல வருகிறதுன்றத கரெக்டா பாரு. ஓடான்றதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, ஒரியான்னு மாத்திருக்காங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னு மாத்தினாங்க. அப்போ 96வது திருத்தம் 2001. அதுவும் ரொம்ப முக்கியமானது. இது 8வது அட்டவணை. அப்போ 14 மொழி சொன்னால அதுல ஒன்று தான் இது. சரி, அதுல ஒன்று தான் இது மாத்திருக்காங்க. சரியா? கரெக்டா இதை மாத்திருக்காங்க. எதுல இருந்து எது மாத்தப்பட்டதுன்னு மட்டும் பார்த்துக்கோ. இது சின்ன கண்டென்ட் தான். 97வது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 97 பாம். 97வது திருத்தம் என்ன சார்? கோஆபரேட்டிவ் சொசைட்டி. 97வது என்னது? கூட்டுறவு சங்கம். கோஆபரேட்டிவ் சொசைட்டின்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுல ஆர்டிக்கல் 40 இங்க கொடுத்துருப்பேன் பார், 43B இதோ கொடுத்துருக்கேன் பார், 43B. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 43B. சார் 43லயே ஏ இருக்கு, 43 இப்போ பிஎஸ் எடுத்திருக்காங்க. அது என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அடிப்படை உரிமையில கூட்டுறவு சங்கம், கோஆபரேட்டிவ் சொசைட்டி அதுலயும் சேர்க்கப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்து ஆர்டிக்கல் 19ல 1ல சீரியஸ் சேர்த்திருக்காங்க. அசம்பிள் ஆவது, கூட்டுறவு சங்கத்தின் மூலம் அசம்பிள் ஆகுவது அதிலும் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ ஆர்டிக்கல் 43B கூட்டுறவு சங்கத்தை சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்து ஆர்டிக்கல் 19ல 1ல சீலையும் சொல்லியிருக்காங்க. சார் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்றீங்களே, சட்டப்பிரிவு எதுக்குள்ள இருந்து எதுக்குள்ள வரைக்கும் வரும்? இதுல சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதுல சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப ஆர்டிகல்ஸ் பார்த்தோன்னா 243 ZHல இருந்து ZT வரைக்கும் வரும். ZHல இருந்து ZT வரைக்கும் காணப்படும். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அப்ப 97வது திருத்தத்தில் 2011ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கத்தை என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. 43ல பி, அதுக்கப்புறம் 19ல 1ல சி. இந்த ரெண்டு இடத்துலையும் காணப்படும். அரசியலமைப்புல சட்ட பிரிவு என்னன்னு கேட்டாங்கன்னா 243 ZHல இருந்து ZT வரைக்கும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பா இது கூட்டுறவு சங்கம். தமிழ்லயே நல்லா பார்த்து வச்சுக்கணும். இங்கிலீஷ்ல காமிச்சு தமிழ்ல நான் உனக்கு என்ன பண்றேன், டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? கரெக்டா இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோ. சரியா? சரியா? கரெக்டா இது எல்லாத்தையும் என்ன பண்ண பார்த்து வச்சுக்கோ. இதுக்கு அடுத்து இங்க பாரு, நான் உனக்கு சொல்லியிருக்கேன் பார்ட் ஏன்னு சொல்லியிருப்பேன். 9ல ஏ, இங்க என்னது 9ல பி. 9ல பி என்னது? கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ரொம்ப முக்கியமானது. கான்ஸ்டிடியூஷன்ல பகுதியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளது. 9ல பி. 9ல ஏ என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். முனிசிபாலிட்டி அங்கே சொல்லி கொடுத்துருப்பேன். இங்கே பி உனக்கு சொல்லித்தரேன். அப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை மட்டும் பார். அப்போ இவ்வளோ கண்டென்ட் நம்மளுக்கு தெரியணும். அப்போ 97ல பகுதி, புதிய பகுதி சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ அது ஆர்டிக்கல் வந்திருக்கு. என்ன இருக்கக்கூடிய 2 ஆர்டிக்கல்ல அது காணப்படுது. என்ன திருத்தம் நம்பர் 97. இதுவும் கேட்ட கேள்வி போட்டி தேர்வில். சரியா? கரெக்டா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியா? அடுத்து 99. இது ரொம்ப முக்கியம். தேசிய நீதி ஆணையம். அப்போ நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் உருவாக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட்ல உனக்கு தெரியும் நீதிபதிகள் மற்றும் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிகள் அனைவரும் குடியரசுத் தலைவரை நியமனம் செய்வார். அப்போ அதில் மூத்த நீதிபதிகளை தான் போடுவாங்க. அப்போ அதற்கு பதிலாக நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் என்ன பண்ணாங்க, உருவாக்கினார்கள். 99வது திருத்தம் 2014. அப்போ இந்த 14ல் என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ஆர்டிக்கிளோட தொடர்பு வருமா சார்? நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆர்டிக்கல் 124ல் ஏ, அதே 124ல் பி, அதே 124ல் சி. நேஷனல் ஜுடிஷியரி கமிஷன் அது ஏ. அவரோட பவர் என்ன? நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மூணுமே இது தொடர்புடையது. சரியா? 99வது திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளும் இதர நீதிபதிகளும் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார். மூத்த நீதிபதிகளின் ஆலோசனைப்படிதான் என்ன பண்ணுவாங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் பண்ணுவாங்க. அதற்கு பதிலாக நேஷனல் ஜுடிஷியரி கமிஷன் சரி அவங்க நியமனம் செய்கிறார்கள். அப்படி அவர்களை பற்றி தொடர்பு இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு
124A, 124B, 124C. ரொம்ப முக்கியமான இது. இதை ஃபுல்லாக நம்ம கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். சரியா? கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். இப்போ 100வது இதுவா, 100வது திருத்தம் நான் சொல்லிட்டேன் உனக்கு. போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். போன வீடியோவில் உனக்கு என்ன சொல்லுவேன், 100வது திருத்தம் 2014 போன திருத்தத்திலும் நான் சொல்லியிருப்பேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதி, இந்தியாவில் எந்த பகுதியாக மற்ற நாடுக்கோ எந்த நாட்டுக்கோ கொடுக்குறோம், வாங்குகிறோம், கொள்கிறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம புக்கில் சேர்க்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க இது ஏன் பகுதின்னு சொன்னால் நம்ம கேள்வி கேட்க முடியும். அப்போ 100வது திருத்தத்தின்படி லேண்ட் பவுண்டரிக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ரொம்ப முக்கியமானது இந்தியா மற்றும் பங்களாதேஷ். அப்போ இந்தியாவும் நிலப்பகுதியை பங்களாதேஷ் கொஞ்சம் கொடுத்தது, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி கொஞ்சம் என்ன ஆச்சு இந்தியாவுக்கு வந்தது. அப்போ மியூச்சுவலாக அரசியலமைப்பு திருத்தத்தின்படி போட்டு இதுதான் இந்தியானா பங்களாதேஷ் இருக்கும், இங்கே பங்களாதேஷோட மியூச்சுவலாக போட்டு நம்ம அழகாக பிரிச்சுக்கிட்டோம். அதுதான் 100வது திருத்தம். அப்போ 100வது திருத்தம் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் எல்லையை என்ன பண்ணாங்க, சமமாக கரெக்டாக என்ன பண்ணாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ எவ்வளோ எல்லை இந்தியா கொடுத்தது, எவ்வளோ எல்லை பங்களாதேஷ் கொடுத்தது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ 100வது திருத்தம் 2014 ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரியா? இதுதான் இங்கே ஆர்டிகல் போட்டு கரெக்டாக போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு லேண்டு பகுதி இங்கேருந்து இங்கே போச்சு, இல்லை இங்கேருந்து இங்கே வந்தது அப்படின்னா திருத்தம் வேணும். இதுதான் 100வது திருத்தம். இதுதான் 100வது திருத்தம் 2014. இதே சுப்ரீம் கோர்ட்டாக இருந்ததுன்னா 124A, 124B, 124C, நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன். அப்போ 99, 100 ரெண்டுமே முக்கியம். சார் நம்ம டில் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை படிக்கணுமா? கட்டாயம் நீ படிக்கணும். டில் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய திருத்தங்கள். சரியா? நானும் டில் டேட் வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து இதோட முடிக்க போகிறோம். கரெக்டாக பாரு. 101 எல்லாருக்கும் தெரியும். 101 ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி 101 இங்கே பாரு, 101வது திருத்தம் ஜிஎஸ்டி நாடு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் ஆனது. இது நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரே நாடு ஒரே வரி, ஒரே நாடு ஒரே வரி. அப்போ ஜிஎஸ்டி எப்படி சார் வந்தது, எப்போ சார் வந்தது? நாடாளுமன்றத்தில் 29 மார்ச் 2017. அப்போ 29 மார்ச் 2017 என்ன ஆயிருக்கும், நாடாளுமன்றத்தில் வந்திருக்கும், நடைமுறைப்படுத்தப்பட்டது 1 ஜூலை 2017. இது டிஎன்பிசியில் பல வாட்டி கேட்டாச்சு. 101வது திருத்தம் அதுவும் நம்மளுக்கு கேள்வி கேட்டாச்சு, ஜிஎஸ்டி. சரியா? இதை கான்செப்ட் யார் கொண்டு வந்தாலும் நம்மளுக்கு கேள்வி கேட்டாச்சு. முதல்ல கான்செப்ட் கொண்டு வந்து கனடா, நடைமுறைப்படுத்தப்படுது பிரான்ஸு, அதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணாச்சு, கொஷின்ஸ் கேட்டாச்சு. அப்போது 101வது ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஸ்லாப்ஸையும் பார்த்துக்கோ. 0%, 5%, 12%, 18%, 28%. இந்த ஸ்லாப்பையும் நீ கரெக்டாக பார்த்துக்கணும். ஜிஎஸ்டியிலேருந்து நம்மளுக்கு கட்டாயமாக ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ 101வது திருத்தத்தில் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறோம். நாடாளுமன்றத்தில் எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது, ஒரே நாடு ஒரே வரி, அது மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட்டது 1 ஜூலை 2017. அப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு நம்மளுக்கு கேட்டாச்சு. கான்செப்ட் கனடாவிலேருந்து எடுத்தோம். பிரான்ஸ் நாடு என்ன பண்ணாங்க, பிரான்ஸ் நாடு என்ன பண்ணாங்க, முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அது கேட்டாச்சு. 101வது திருத்தம் அது நம்மளுக்கு கொஷின் கேட்டாச்சு. அப்புறம் நாடாளுமன்றத்தில் எப்போ போச்சு, இதுவும் நம்மளுக்கு கொஷின் கேட்டாச்சு. ஜிஎஸ்டியிலேருந்து எல்லாமே கேட்டாச்சு. நல்லா பார்த்துக்கோ. மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு, இடைப்பட்ட அரசு எல்லாத்துமே ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியம். இந்த ஜிஎஸ்டி கான்செப்ட் நம்மளுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இது பொருளாதாரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், படிப்பீங்க. சரியா? அதை தான் கொடுத்துருக்கேன் பாரு, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரியா? அடுத்து இங்கே பாருங்க, 102வது பார், 102வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018. அப்போ 2018 என்ன சார் சொல்கிறாங்க, 2018 102வது திருத்தம் என்ன சார்னு பார்த்தோன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு. அப்போ நேஷனல் நீ கேட்கலாம், சார் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ் எப்போ சார் வந்தது, நம்மளுக்கு தெரியும் 1993. அது அங்கீகாரம் பெற்றது 102வது சட்டத்தில். அப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ் 93 உருவாயிடுச்சு. அது அங்கீகாரம் பெற்றது பார்த்தோன்னா 102வது திருத்தத்தில். அதை தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க பார். 102 2018 த கான்ஸ்டியூஷனரி ஸ்டேட்டஸ் டு நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வேர்டு கிளாஸ். அப்போது பின்தங்கிய வகுப்பினருக்கு தேசிய ஆணையத்தை அரசியல் பூர்வமாக என்ன பண்ணாங்க, தகுதிகளை வழங்கினார்கள். அப்போ அரசியல் பூர்வமான தகுதிகள் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு எப்போ வழங்கப்பட்டதுன்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா 102வது திருத்தம் 2018.
அப்போ 102வது திருத்தத்தில் சொல்கிறாங்க. இப்பயும் சொல்லிட்டு நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்டு பூர்வப்படுத்தி 1993. நீ ஒவ்வொரு வாட்டியும் ஆணையமாக படிக்கும்போது முதல்ல இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னு பார்த்துக்கோ, கடைசியாக இப்போ இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னு பார்த்துக்கோ. இதை வருஷ பண்ண சொல்லி கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கொஷின்ஸே எழுப்பலாம். அப்போ மெயினான வேலை பேக்வர்ட் கிளாஸஸ் பிற்படுத்தப்பட்டவரோட நலனை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆணையம். இதே மாதிரி நிறைய ஆணையம் இருக்குன்னு சொல்லிட்டேன். மைனாரிட்டிஸும் இருக்குது, எஸ்சி எஸ்டி ஆணையமும் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சட்ட திருத்தத்தை மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்க போகிறோம். கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், இது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை காணப்படுதான்னு பார்த்துக்கிட்டே வா. இந்த அரசியலமைப்பு தகுதி இந்த வார்த்தை காணப்படுதான்னு பார்த்துக்கிட்டே வா. அப்படி காணப்பட்டால் நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக அதை போட்டுடணும். சரியா, அதை கரெக்டாக என்ன பண்ணோம், போட்டுடணும். இப்போ அப்படியே வா. 103வது திருத்தம். 103வது என்னன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 103வது இதுவும் கேட்ட கேள்வி. 10% இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அரசாங்கம் 10% வளர்க்குறாங்க. அதான் இடபிள்யூஎஸ். அதான் என்ன சொல்லுவோம், நீ இடபிள்யூஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. எக்கனாமிக்லி வீக்கர் செக்டார் 10% இடஒதுக்கீடு. இதற்கு வரம்புகளும் எலிஜிபிலிட்டியும் இருக்குப்பா. இதுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. இன்னும் இவ்வளோ அளவு தான் நிலம் வச்சுருக்கணும், உனக்கு பில்டிங் இந்த அளவு தான் இருக்கணும். இதுக்கும் எலிஜிபிலிட்டி கிரிட்டிசைஸ் இருக்குது. அதுக்கு இருக்கக்கூடியவர்கள் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்டார் கீழே வரணும்னு சொல்லி இந்த இடஒதுக்கீடு 10% என்ன பண்ணிக்கலாம், அக்வயர் பண்ணிக்கலாம். சரியா, ரொம்ப முக்கியம். இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்டாருக்கு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன நம்மளுக்கு கேட்கலாம், அந்த சட்ட பிரிவு என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோ. 103 ஜிஎஸ்டி எடுத்தோம், அதோட ஆர்டிக்கல் நீ அங்கே பார்த்துக்க. சரியா, 279 அதை அங்கே பார்த்துக்கலாம். 103வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்டாரில் இருக்கக்கூடியவர்களுக்கு 10% வழங்கப்பட்டது. அதை நீ நல்லா என்ன பண்ண, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, 101 ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டி 102 முக்கியமானதான், தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போட்டித் தேர்வுக்கு கேட்டது, இதுவும் போட்டித் தேர்வு கேட்டது. 103 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்டார், அதை ஞாபகம் வச்சுக்கோ. 104 சார், இந்த 104வது திருத்தம் என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருத்தம். 104வது சார், 104வது திருத்தம் என்னன்னா, நம்ம இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது என்ன, இவ்வளோ நாள் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது என்ன, மக்களவை, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சட்டமன்றம். இதுல எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் இடஒதுக்கீடு சரியா வழங்கப்படுது. இங்கேயும் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இங்கேயும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. எல்லா வீடியோலும் பார்த்துருப்போம். இங்கேயும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது, அதையும் பார்த்துருப்போம். சரியா, இப்போ எஸ்சி எஸ்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு ஆனது அடுத்த 10 வரைக்கும் எக்ஸ்டெண்டட்னு போட்டான். அடுத்த 10 வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தான் எக்ஸ்டெண்டபிள் பண்ணுறோம். 104வது திருத்தம் 2020. ஆனால் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு என்ன ஆகுது, முடிவுக்கு வருகிறது. அப்போ ஆங்கிலோ இந்தியனுக்கு கொடுக்கக்கூடியது முடிவுக்கு வந்தது. எஸ்சி எஸ்டி கொடுக்கக்கூடிய அனதர் 10 வருஷம் எக்ஸ்டெண்டபிள், இங்கேயும் அனதர் 10 years எக்ஸ்டெண்டபிள். ஆங்கிலோ இந்தியன் இங்கே முடிவுக்கு வந்தது. அப்போ ஆங்கிலோ இந்தியர்கள் குடியரசுத் தலைவர் 2 பேரும் இங்கே நியமனம் பண்ணுற பாரு, அது முடிவுக்கு வந்தது. இங்கே ஒரு ஆள் ஆங்கிலோ இந்தியர் ஆளுநர் நியமனம் பண்ணுறாரு பாருங்க, அதுவும் முடிவுக்கு வந்தது. இங்கே குடியரசுத் தலைவர் செய்யக்கூடிய 2 நபர்கள் ஆங்கிலோ இந்தியன் முடிவுக்கு வந்துருச்சு. இங்கே ஆளுநர்னா கவர்னர், இங்கிலீஷில் கவர்னர் ஒரு ஆள் நியமனம் பண்ணுவார், அதுவும் முடிவுக்கு வந்தது. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துப்போம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 234 + 1 234 தொகுதி 1 இருக்கும். அந்த 1 தான் ஆளுநர் நியமனம் பண்ணுறது, அதை நீக்கப்பட்டது. 104வது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது எஸ்சி எஸ்டிகளுக்கு இருக்கக்கூடியது அனதர் 10 years என்ன ஆகுது, எக்ஸ்டெண்டிங் ஆகுது. ஆனால் ஆங்கிலோ இந்தியன்ஸ் ஒரு பீரியட் என்ன ஆகுது, முடிவுக்கு வருகிறது. அதுக்கு அடுத்து பாரு 105வது திருத்தம். இந்த 105வது திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருத்தம். மாநில அரசாங்கம் சமூக ரீதி கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு என்ன அளிக்கணும், அங்கீகாரத்தை மீட்டெடுப்பது. நம்மளுக்கு தெரியும், மத்திய அரசு ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, நேஷனல் கமிஷன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணாங்க, பேக்வர்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆணையம் உருவாக்கினாங்க. அவங்க நலனை பாதுகாப்பதற்கு எல்லாத்தையும் உருவாக்கினாங்க. அதை மாநிலமும் மீட்டெடுக்க வேண்டும்.
மாநில அரசாங்கம் என்ன பண்ண அதை செயல்படுத்த வேண்டும்னு 105வது திருத்தத்தில் சொன்னாங்க. த ரிஸ்டோரிங் த பவர் ஆஃப், திரும்ப வழங்கப்பட்டது, ரிஸ்டோரிங் த பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டு சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸ் இன்க்ளூடிங் தோஸ் ஆர் காமன் known as ஓபிசி. சரி, அனதர் பேக்வர்டு கிளாஸ். அப்போ யாராக இருந்தாலும் மத்திய அரசு மட்டுமே பிற்படுத்தப்பட்டவர்களின் நலனுக்காக போராடணும் இல்லை, மாநில அரசுக்கும் அந்த அதிகாரம் மீட்டெடுக்கப்படுகிறது. அப்போ மாநில அரசாங்கம் செயல்படுத்தலாம், மாநில அரசாங்கத்திலும் பிற்படுத்தப்பட்டவர்களோட நலன் என்ன பண்ணணும், நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது 105. இந்த 105 ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். 103, 4, 5, 6 இது முழுமையா நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ 105ல் என்ன சொல்றாங்க நல்லா பார்த்துக்க. மாநில அரசாங்கம் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினருக்கு அங்கீகாரம் பெற்ற என்ன பண்ணணும், அதிகாரத்தை மீட்டெடுப்பது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இதன் மூலம் என்ன ஆகும், ஓபிசியோட இது பாதுகாக்கப்படும், காமனாக சொல்லக்கூடியது. 105வது திருத்தம். 106வது, இந்த 106வது பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்கலாம். இது ரொம்ப ரேரான கொஸ்டின். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? சரியா, ரொம்ப ரேர் தான் கேட்குறது. மெயினாக 106ல் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 ஒரு பங்கு லோக்சபாலையும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றத்திலும் டெல்லியில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு. உமன்ஸ் 1/3 ஆஃப் த சீட் இன் லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள் டெல்லி அசம்பிள வழங்கப்படுகிறது. அப்போ நம்மளுக்கு தெரியும், பஞ்சாயத்தில் வழங்கினாங்க, படிப்படியாக உமன்ஸுங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் போச்சு. இப்போ ரிசர்வேஷன் அடிப்படையில் எங்கே கொடுக்குறாங்க, லோக்சபாவில் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலும் கொடுக்குறாங்க, டெல்லியிலும் கொடுக்கப்படுகிறது. அப்போ இதுதான் ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ இது 23 நிறைவேற்றி இருக்கிறார்கள் 106வது திருத்தமாக. சரியா? இதை அடுத்த 15 வருஷம் வந்துருச்சுன்னா எக்ஸ்டெண்டபிள் ஆகும். நீ கேட்கலாம், சார் அப்போ கணக்கெடுப்புன்னு ஒன்று இருக்குமே, சார் வரைவு குழுன்னு ஒன்று இருக்குமே, அந்த வரைவுக்குழு தொகுப்பு வரைவுக்குழுன்னு சொல்லலாம், இல்லை டீலிமிட்டேஷன் கமிட்டி. அந்த வரைவுக்குழு கொடுக்கக்கூடிய சென்சஸை வச்சு தானே சார் ஒவ்வொரு வாட்டியுமே நம்மளுக்கு அந்த எவ்வளோ இடஒதுக்கீடுன்றலாம் முடிவு செய்வாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய முடிவை வச்சு கொடுத்தாங்கன்னா அடுத்த 15 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். அப்போ சட்ட வரைவுக்குழு கொடுக்கக்கூடிய விஷயத்தை வச்சு அடுத்த 15 இயர்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், வரையறை செய்யலாம். ரொம்ப முக்கியமானது, நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. 3 ஒரு பங்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது, மக்களவையிலும் வழங்கப்படுகிறது, ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்திலும் வழங்கப்படுகிறது, மற்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலும் வழங்கப்படுகிறது. அந்த 3 ஒரு பங்கு கொடுக்கக்கூடியதை டீலிமிட்டேஷன், இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழில் தொகுப்பு வாரியான குழுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு குழு. அந்த குழு கொடுக்கக்கூடிய பரிந்துரை எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அளவுக்கு இருக்கணும் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. அவையில் எவ்வளோ இருக்கணுன்றத அவங்க கொடுக்கக்கூடிய பரிந்துரையை வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடே கிடைக்கும். எவ்வளோ எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி வகுப்பில் இருக்குது. அப்போது லோக்சபாலையும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலையும் பெண்களுக்கான வரையறை செய்யப்படுகிறது. 106வது திருத்தம் 2023. அப்போது நீங்கள் பாரு, 104 பாரு, 104 ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வழங்கக்கூடியதை ரத்து செஞ்சுட்டாங்க, மெயினான கண்டென்ட். அதனால் 104 அப்படியே 105 பார்த்து அப்படின்னா ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் திரும்ப என்ன பண்ணுறாங்க, அதை கொடுத்ததை மீட்டு எடுக்கிறாங்க, மத்திய அரசோடுது. அதுக்கடுத்து 106வது 3 ஒரு பங்கு பெண்களுக்கு கரெக்டாக என்ன பண்ணப்படுகிறது, இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நீ இதுவும் பார்த்து வச்சுக்கணும், 103 பார்த்து வச்சுக்கணும். 103 10% பொருளாதாரத்தில் பின்தங்கியவர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்டார், அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதையும் நீ பார்த்து வச்சுக்கணும். 102 இதுவும் பார்த்து வச்சுக்கோ. மெயினாக 101 ஜிஎஸ்டி ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். ஆர்டிகல் 279 இது ரொம்ப முக்கியம். இதையும் நீ பார்த்து வச்சுக்கணும். ஜிஎஸ்டி எடுத்தோமா, அப்போ ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைக்கு வந்ததெல்லாம் நீ என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்துக்கணும். இதுதான் முக்கியமான ஆர்டிகல் பா, மெயினானது. சரியா? அதுக்கடுத்து 97 இதெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்.
மெயினான கண்டென்ட்லாம் பார்த்துட்டோம். சரியா? 106 வரைக்குமே நம்ம என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக பார்த்துருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் வேறு சிறப்பான விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.